கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட மாதிரி, இப்ப வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டோடைய ஸ்டார்ட்டிங்ல பூட் ஆகக்கூடிய அந்த லோகோவ சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிக்கங்க. லேப்டாப்பாக இருந்தால் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு ஹெச்பி லேப்டாப் இது. உங்கள் லேப்டாப்போடைய பூட் கீ அப்புறம் பயோஸ் கீ என்னன்றது கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெச்பி லேப்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு F10 வந்து விடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப்போட பயோஸ் ஓப்பன் ஆகும். இந்த பயோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது பாருங்கள். பூட் ஆப்ஷன்ஸுக்கு வரணும். நீங்கள் வந்து சைட் பண்ணி பூட் ஆப்ஷனுக்கு வந்ததும் பூட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட்டுக்கு நேராக வந்துட்டு டிசபிள்டு இருக்குது. அதை மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்லையுமே டிசபிள் பண்ணி தான் இருக்கும். மேபி ஏதாவது என்னபிள் ஆகிருந்தால் இந்த லோகோ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் அதை டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிசபிளில் தான் இருக்குது. டிசபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சேவ் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்க. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு மாற்றணும். என்னபிள் இருந்தால் டிசபிள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு எக்ஸிட்டில் போயிட்டு சிம்பிளாக சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து தான் லோட் ஆகும், ஆன் ஆகும். ஓகே, இப்போ வந்து சிறுதானா வருது டே. நாளைக்கு தான் டெலிவரி ஆகுதான் பெல்ட்டு. டெலிவரி ஆகட்டும். ஓகே, அதெல்லாம் கண்டுக்கூடாது டிஸ்டர்பன்ஸ். வந்து இப்போது எப்படி செக்யூர் பூட் வந்து டிசபிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபைல் டவுன்லோட் பண்ணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோமில் போயிட்டு சிரிக்காதரா ஹேக் பிஜிஆர்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கீழே ரிலீஸ்னு இருக்கும், ரிலீசஸ். அதில் போயிட்டு ஹேக் பிஜிஆர்டி 2.5.2 அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இது ஓப்பன் பண்ணது இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து டவுன்லோட்ஸில் தான் எப்பவுமே வந்து நார்மலாக டவுன்லோட் ஆகும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. நான் உங்களுக்கு இங்கே டெஸ்க்டாப்பில் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன். டெஸ்க்டாப்பில் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்னு இது இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆல். இதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லோகோ நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை முதல்ல ஓப்பன் பண்ணிங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா நார்மலாக ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை ஓப்பன் வித்து கொடுத்து ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி டாலி மாஸ்கோட லோகோவை. அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணணும். இது ஓகே வந்துருச்சிங்களா? இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் ஆப்ஷனில் போகணும். எடிட் ஆப்ஷனுக்கு போயிட்டு காப்பி கொடுத்து Ctrl+C கொடுத்தும் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஆப்ஷன் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த செட்டப் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்கும். செட்டப் ஃபைலை கொடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஐன்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஐ கிளிக் பண்ணதுமே இந்த ஸ்ப்ளாஷ் பெயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இல்லைனா இந்த எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டு Ctrl+V இல்லைனா எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்துருச்சிங்களா? இது வந்துருச்சு. இப்போ இது வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே தெரியும், மேலே போயிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுடைய லோகோ எல்லாமே கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்படின்னும் போது தான் உங்களுக்கு வந்து மேலே அதாவது ரொம்ப மேலே போயிடும் இல்லைனா லோகோ. அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மேலே தூக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துடலாம். சிம்பிளாக இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சுது.
இப்போ இதை சிம்பிளாக வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதும் டோன்ட் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததும் இங்கே வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகும். அந்த கோட்லாம் ரன் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இப்போ எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, என்ட்ரு ஆகும். அவ்வளோதான், இதில் முடிஞ்சுது இந்த விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணணும். வாங்க ஷட் டவுன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து லேப்டாப் ஆன் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ தான், சிம்பிள் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வர பயோஸ் மெனு, அதாவது பயோஸில் வரக்கூடிய ஃபோட்டோவை, அதுவும் ஹெச்பி லேப்டாப்பில் இருக்க ஃபோட்டோவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஹார்ட்வேர் லெவலில் எம்பெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க.